ओम श्रौतस्मार्तादिकं कर्मनिखिलं येन सूत्रितं तस्मै समस्तवेदार्थविधे विकनशे नमः। श्री गुरुभ्यो नमः। श्री विकनश महागुरवे नमः। श्री अनिमामलर्मंगा समेत नीर्वण्ण परब्रह्मणे नमः। श्री रंगनायका समेत रंगनाथ परब्रह्मणे नमः। அண்ணாய குலக்குடியோடு அணிமாமலர் மங்கையுடன் அன்பளவி அவுணர்க்கு என்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உரையமிடுமாவது இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலிக் குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தாருக்கிடம் மாமலையாவது நீர்மலையேன்னு திருமங்கையாழ்வாராலும் பூதத்தாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய க்ஷேத்திரம் சென்னையில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம். அதாவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான க்ஷேத்திரம் திருநீர்மலைன்ற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துடைய பெயர் காரணம், திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமாளை சேவிக்க வரும்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மலையை சுற்றி ஜலமாக இருந்தது, தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது. தண்ணீரால் சூழப்பட்ட மலையானது திருநீர்மலை என்ற பெயர் ஏற்பட்டது. 6 மாத காலங்கள் திருமங்கையாழ்வார் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்களை சேவிப்பதற்காக, தரிசிப்பதற்காக 6 மாத காலங்கள் காத்திருந்து மங்களாசாசனம் செய்த திவ்ய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துடைய பெருமையே ஆழ்வார் 6 மாத காலம் காத்திருந்து மங்களாசாசனம் செய்தது. இந்த க்ஷேத்திரங்களிலே 4 திருக்கோலங்களில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். முதலாக நின்றான் என்று நீர்வண்ண சுவாமி திருவேங்கடமுடையான் சுரூபமாக திருப்பதியில் ஸ்ரீனிவாச பெருமாள் எவ்வாறு சேவை சாதிப்பாரோ அதே போன்று நின்றான்னு சொல்லி நீர்வண்ண பெருமாள் நின்ற திருக்கோலமாக கீழே அமைந்திருக்கக்கூடிய சன்னதியில் நீர்வண்ண பெருமாள் சேவை சாதிக்கிறார். வால்மீகி மகரிஷி தபஸ் பண்ணி மகரிஷிக்காக எம்பெருமான் ஜலரூபமாக தண்ணீர் ரூபமாக காட்சி கொடுத்ததால் இந்த பெருமாளுக்கு நீர்வண்ணன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. மலை மீது கிடந்தான்னு ரங்கநாத பெருமாள் கிடந்த திருக்கோலமாக ரங்கநாத பெருமாள் சேவை சாதிக்கிறார். பிருகு மகரிஷியும் மார்க்கண்டேயர் மகரிஷியும் இந்த மலை மேலே தபஸ் பண்ணி ரிஷிகளுக்காக எம்பெருமான் பிரம்மா ஸ்ரீதேவி பூமாதேவி பிராட்டிகளோட சங்கு சக்கரம் சதுர்புஜமாக சயன திருக்கோலத்திலே ஸ்வயம்புமூர்த்தியாக ரங்கநாதன் மலைக்கோவிலே சேவை சாதிக்கிறார். அவர் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் எவ்வாறு சயனித்திருப்பாரோ அதே போன்று இந்த மலையில் கிடந்த திருக்கோலமாக ரங்கநாதர் சேவை சாதிக்கிறார். மலையில் பிராகார சன்னதியில் இருந்தான் என்றால் அமர்ந்த திருக்கோலம். இருந்தான் நரசிம்ம சுவாமி, சாந்த நரசிம்ம சுவாமி வீற்றிருந்த திருக்கோலம். அமர்ந்த கோலத்திலே சாந்த நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். கோபம் எல்லாம் தளிந்து அந்த சாந்த குணங்களோடு சிரித்த முகத்துடன் சாந்த நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். அபயஹஸ்தம் ஆக்குவனஹஸ்தம், ஒரு கையினாலே பக்தர்களை கூப்பிட்டு மற்றொரு கரத்தினால் அபயம் கொடுக்கும் விதமாக இங்கே சாந்த நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். அதன் பின்பாக நரசிம்ம சுவாமி அருகிலே நடந்த திருக்கோலத்தில் திருவிக்கிரம சுவாமி நடந்தான் என்று உலகளந்த பெருமாள். திருவிக்கிரம சுவாமி ஆகாயத்தையும் பூமியும் அளக்கிறார், அடி எடுத்து வைக்கிறார். அதனால் திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்று மங்களாசாசனம் செய்கிறார். அவர் நடந்த திருக்கோலத்தில் திருவிக்கிரம பெருமாள் உலகளந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஒரு கால ஆகாசத்திலும் மற்றொரு திருவடி பூமியிலும் அளக்கும் விதமாக நடந்தான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார், அடி எடுத்து வைக்கிறார் அவர். அதனால் திருமங்கையாழ்வார் திருவிக்கிரம பெருமாளை நடந்தான் என்று மங்களாசாசனம் செய்கிறார். ஆக இந்த 4 எம்பெருமான்களையும் திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்தில் திருவாலிக் குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தாருக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். அதே போன்று பூதத்தாழ்வார் பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணாள் பயின்றதமும் வேங்கடமே பண்ணாள் பயின்றது அணிதிகழும் சோலை அணி நீர்மலையே மணிதிகழும் வந்தடைக்கை மாள் என்று பூதத்தாழ்வார் ஒரு பாசுரம் மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த க்ஷேத்திரத்தில் 4 எம்பெருமான்கள் இருந்தாலும் பிரதானமாக ராமருக்கே குலதெய்வம் என்ற விதமாக பெரிய பெருமாள் என்ற பெயரோடு ரங்கநாத பெருமாள் எழுந்தொழியிருக்கிறார். வருடத்தில் நடக்கக்கூடிய அனைத்து உற்சவங்களும் ரங்கநாத பெருமாளுக்கே நடைபெறுகிறது. இந்த அனைத்து உற்சவங்களும் கண்டருளுவதற்காகவே
ரங்கநாத பெருமாளுடைய உற்சவமூர்த்தி கீழ்கோவிலில் ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் சன்னதி அருகிலே எழுந்தருளியிருக்கிறார். அவர் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் எவ்வாறு சேவை சாதிப்பாரோ அதே போன்று இங்கே கீழ்கோவிலில் உற்சவமூர்த்தி சங்கு சக்கரம் அபயஹஸ்தம் கட்டிகஹஸ்தம் கதா ஆயுதத்துடன் செங்கோலுடைய திருவரங்க செல்வன் ரங்கராஜா என்ற பெயருக்கேற்ப தங்க செங்கோலை கையில் ஏந்தி கொண்டு உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராய் சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளுக்கு நித்திய உற்சவங்கள், நைமித்திகோற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள், பவித்ரோற்சவம் அநேக உற்சவங்களும் கண்டொருள்கிறார். இந்த பெருமாளுக்கு வருஷத்தில் நடக்கக்கூடிய அனைத்து உற்சவங்களும் விமர்சையாக நடைபெறுகிறது.